நாளைக்கு சமைக்க காயெல்லாம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுருந்தேன். சரி என் பெரிய பொண்ணு வந்து அம்மா கருப்பு கொண்டக்கடலை ஊற வைக்கிட்டா நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி கருப்பு கொண்டக்கடலையே ஊற வச்சு குழம்பு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் வச்சிடலாம் சொல்லிவிட்டு கருப்பு கொண்டக்கடலையும் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். பச்சரிசி எதுக்குன்னா உப்புருண்டை செஞ்சிடலாம் காலைல டிஃபனுக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் இது கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை கிரேவி தான் வச்சுருந்தேன்னா அது மட்டன் குழம்புல வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டைலில் வச்சுருந்தேன். தெருவில் போகிற ரோட்டு பக்கத்துலேயே தான் வந்து எங்கள் வீடு இருக்கா. தெருவில் போகிறவங்களாம் என்ன இன்றைக்கி ஃப்ரைடேவாச்சு இன்னும் மட்டன் குழம்பு வாசனை வருது அப்படின்னு கேட்டாங்க. மட்டன் குழம்புலாம் இல்லை கருப்பு கொண்டக்கடலை குழம்பு அப்படின்னு சொன்னேன். அதுவாக இவ்வளோ வாசனை வருதுன்னு கேட்டாங்க. கருப்பு கொண்டக்கடலை குழம்பு மட்டன் குழம்பு வாசனையும் வெள்ளை கொண்டக்கடலை இருக்கு இல்லையா அது வந்து சிக்கன் குழம்பு வாசனையும் வரும். வைக்கும் போது அது என்ன ஸ்பெஷல்னே தெரியல. ரெண்டுத்துக்கும் அவ்வளோ சிறப்பு இருக்குது. இது வந்து உருண்டையாக பிடிக்கல. உப்பு உருண்டை வந்து உருண்டையாக பிடிக்காமல் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சு வேக வச்சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததா. இன்றைக்கி குழந்தைங்க நல்லா தாராளமாகவே சாப்பிட்டு இருந்தாங்க.